இன்றைய சிந்தனைக்கு மன தூய்மையுடன் வாழ்வதென்றால் என்ன? ஆசையை நிறைவேற்றுவது மனம், ஆனால் அது நிறைவடையாது. ஆனால் ஆத்ம ஞானத்தில் தான் மனம் நிறைவடையும் தன்னை அமைத்துள்ளார் இறைவன். மனநிறைவு ஏற்படும் போதுதான் அவன் அடுத்த பிறவிக்கான நிலையும் அறுதியையும் பெறுகிறான். எவன் ஒருவன் மரண இறுதி தருவாயில் வரையில் மணல் உளைச்சலின்றி, அதாவது மன நிறைவுடன் வாழ்ந்து வருகிறானோ அவன் இறைவனின் விருப்பத்தை பெற்றவன், அன்பை பெற்றவன். மனத்தெளிவில் அடிப்படையில் தான் மன நிறைவு ஏற்படுகிறது. அடுத்து, மன தெளிவு என்பது நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் தர்மம், சத்தியம், நியாயம், நேர்மை, உண்மை இதன் அடிப்படையில் சிந்தித்து செயல்படுவதாகும். இச்செயல் ஆனது அனைத்தையும் பார்த்தோமானால் சுயநலமற்று அமைந்திருக்கும். மேலும் மனிதன் அடிப்படை இயக்கமே பகுத்தறிந்து செயல்படும் தன்மையை கொண்டிருக்க வேண்டும் என்கிறார் இறைவன். காரணம், இதன் அடிப்படையில் செயல்படும் போதுதான் அவன் பாவ புண்ணிய கணக்குகள் உருவாகாத தன்மையில் அமைந்திருக்கும் என்கிறார். இதனால் அவன் மீண்டும் மனித பிறப்பதில்லை என்கிறார் இறைவன். அதனால் தான் இறைவன் கூறுகிறான், இவ்வுலகில் பற்றற்று வாழ் என்கிறார் இறைவன். மேலும் மனித வாழ்க்கை என்பது இறைவனின் அன்பை பெறுவதில்தான் மனிதனின் மேன்மை அடங்கியுள்ளது. அதற்கு மனிதனின் மனம் பரிசுத்தமாக அமைந்திருக்க வேண்டும். இதற்குத்தான், இந்த நிலை அடைவதற்குத்தான் மனிதனுக்கு சோதித்தல் என்பதை உருவாக்கியுள்ளார். அதுவும் மரணம் தருவாயில் வரையில் அமைத்துள்ளார். சோதித்தல் என்பது மனிதன் தான் பெற்ற தெளிவு நிலையில் மாறாமல் உறுதி நிலையுடன் வாழ்ந்து வருவதாகும். இத்தன்மையில் வாழும்போது அவனது மனம் பரிசுத்தன்மை பெறுகிறது. இறை நம்பிக்கை சற்று குறைந்திருந்தாலும் தெளிவு நிலையில் நிலைத்திருந்தால் அனைத்தையும் சாதிக்கலாம். இப்பிறவிக்கான வாழ்க்கையின் அடித்தள ஆதாரம் நாம் பிற்பொருளில் செய்கின்ற செயலின் பின்விளைவால் உருவாக்கப்பட்டவை. அதனால்தான் மனிதனின் வாழ்க்கையின் தரத்தில் மனிதனுக்கு மனிதன் மாறுபட்டிருப்பதை காண முடிகிறது. எனவே மனிதன் வாழும் காலத்தில் பரிசுத்தமாக மனமாக அமைத்துக் கொள்வதற்கான வழிமுறை அமைத்துக் கொள்பவனே உயர்வான மனிதன். ஓம் நமோ நாராயணாய.